Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது looping statements. What is looping statement? A looping statements are programming instructions that repeat a block of code multiple times until a certain condition is satisfied. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம decision making statement பார்த்துருக்கோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன் ஆஃப் கோடு வந்து நமக்கு எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும் எப்போ ஸ்கிப் ஆகணும் அப்படின்ற டெசிஷனை மேக் பண்ணும். அதுதான் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத பார்த்துருப்போம். இங்கே லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு லைன் ஆஃப் கோட் எத்தனை டைம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற கண்ட்ரோல் வந்து இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஒரு லைன் ஆஃப் கோட் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டே இருப்போம். லூப்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம், ரிப்பீட்டடாக நெக்ஸ்ட் வீடியோ சஜஷனில் வரும், நெக்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ப்ளே பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துட்டே இருப்போம். எது வரைக்கும் நம்ம பார்ப்போம், நம்ம எப்போ சாட்டிஸ்ஃபைடாக போதும் அப்படின்றத நிறுத்துறோமோ அது வரைக்கும் பார்ப்போம். இல்லைன்னா போர் அடிச்சது அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி தான் ஒரு லைன் ஆஃப் கோட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதில் டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், ஃபார் ஈச் லூப் அப்படின்ற 4 டைப்ஸ் இருக்கு. இது ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயில்டாக எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் லூப் நம்ம பார்ப்போம், ஃபார் லூப். ஃபார் லூப் இஸ் யூஸ்டு டு ரிப்பீட் a block of code multiple times. லூப்பிங் அப்படின்னாலே நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணும். ஸோ ஃபார் லூப் அப்படின்றது ஒரு டைப்பு. இட் இஸ் யூஸ்டு டு when the number of iteration is known. அதாவது நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ஃபார் லூப் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதில் ஐட்ரேஷன்லாம் என்ன அப்படின்றத நம்ம கோல்ல டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபார் அப்படின்ற கீவை நம்ம யூஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இனிஷியலைசேஷன், இந்த இடத்துல செமிகோலன் வைக்கணும், கண்டிஷன் செமிகோலன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்ற நம்ம யூனரி ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம், I++ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே வந்து பிளாக் ஆஃப் கோட் நம்ம கொடுக்கும். இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம் வாங்க. எக்லிப்ஸில் நான் நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் நான் ஃபார் லூப் அப்படின்றத வச்சிடறேன். எனக்கு மெயின் மெத்தட் வேணும், ஸோ மெயின் மெத்தட் நான் டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, பிரிண்ட் 1 to 5. இப்போ 1லேருந்து 5 நம்பர் வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணணும். 1 2 3 அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இது நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா system.out.printlnல 1, நெக்ஸ்ட் லைனில் system.out.printlnல 2 3 4 5 அப்படின்ற 5 லைன் நம்ம ரைட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லூப்பிங் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இப்போ ஃபாரோட சின்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார் அப்படின்ற கீவை இனிஷியலைசேஷன் பண்ணணும். இனிஷியலைசேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட் டேட்டா டைப்பு, வேரியபிள் ஐ ஈக்குவல் கொடுத்துட்டு நான் 1 அப்படின்ற டேட்டா வச்சு நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், I less than equal 5 அப்படின்றத கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட் ஓப்பன் கலிப்ரேஸ், க்ளோஸ் கலிப்ரேஸ் நான் கொடுத்துறேன். இப்போ நான் system.out.println என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஐ அப்படின்றத நான் கொடுத்தேன். இந்த ப்ரோக்ராம் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ நான் ரன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம system.out.printlnல 1 2 3 5 அப்படின்றது கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே ஃபார் லூப் நம்ம ரைட் பண்ணால் போதும், இந்த லைன் ஆஃப் கோட் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஃபார் லூப் நமக்கு இப்போ எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன். ஐயோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்கும், 1 அப்படின்றது இருக்கும். இந்த 1 என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணோம், 1 less than equal 5 அப்படின்ற கண்டிஷன் செக் பண்ணோம். இங்கே வந்து உங்களுக்கு கண்டிஷன் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த டேட்டா பிரிண்ட் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இனிஷியலைசேஷன் நீங்கள் 1ன்றதான் கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நான் இங்கே 0லேருந்து 5 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறது நீங்கள் 0 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணலாம். நம்ம ப்ரோக்ராமோட டார்கெட் என்ன அப்படின்னா பிரிண்ட் 1 to 5 தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணுறது 1 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ I equal 1, I less than equal 5 அப்படின்றத செக் பண்ணுறப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே வந்து நமக்கு 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த 1 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து I++ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம். இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 2 அப்படின்றது ஆகிடும். I++ அப்படின்னா I+1, ஐயில் நமக்கு வந்து 1 + 1 அப்படின்றது 2 அப்படின்றது வந்துடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு டைம் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இதை தான் ஒரு ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஐட்ரேஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஐட்ரேஷனில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா I equal 2 அப்படின்றது வரும். ஏன்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கிறது 2 அப்படின்றது இருக்கா, அது வந்து நமக்கு இந்த ஐயில் செட் ஆகிடும். இப்போ I equal 2 அப்படின்றது வரும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும், I less than equal 5 அப்படின்ற கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ இந்த கண்டிஷனும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா இங்கே 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஐயில் நமக்கு வந்து 2ன்னு இருக்குது, ப்ளஸ் 1 நமக்கு 3 அப்படின்றது இன்க்ரிமெண்ட் ஆகும். I ஈக்குவல் 3, 3 லெஸ் தென் ஈக்குவல் 5 அப்படின்றத செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகும். இந்த 3 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இங்கே நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுறது என்ன ஆகும் அப்படின்னா 4 அப்படின்றது இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 4th ஐட்ரேஷனில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4க்கும் நம்ம கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அந்த 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். அடுத்து 5க்கு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஐயில் 5 அப்படின்றது இருக்கும். 5 லெஸ் தென் ஈக்குவல் நம்ம 5 அப்படின்றத செக் பண்ணோம். இங்கே வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுறது 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 6 அப்படின்றது ஆகிடும். இந்த 6 அப்படின்றத எடுத்துகிட்டு போயிட்டு 6 லெஸ் தென் ஈக்குவல் 5 அப்படின்றத செக் பண்ணும். இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த லூப் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு லூப் போட்டு வெளியே வந்துடும். ஸோ அதான் 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்கள் 1 2 3 4 5. ஆல் லூப் அப்படின்றது சிம்பிள். ஒரு வேரியபிள் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம், அந்த கண்டிஷன் செக் பண்ணோம். எப்போ அந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபெயில் ஆகுதோ அது வரைக்கும் அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இன்க்ரிமெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிக்ரிமெண்ட். நம்ம வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டு 5 to 1 அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணணும். அதாவது 5லேருந்து 1 நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 5 4 3 2 1 அப்படின்றத பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் சின்டெக்ஸ் நம்ம கொடுத்தோம்னா இன்ட்டு இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணணும். ஐ ஈக்குவல் இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறப்ப பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 5 அப்படின்றத எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறப்போ நான் 5 அப்படின்றத கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷனுக்கு ஐ கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றத கொடுத்துட்றேன். இங்கே கிரேட்டர் தென் ஈக்குவல் கிரேட்டர் தென் போட்டுறக்கூடாது, கரெக்டாக பார்த்துக்கணும். இங்கேயும் அதே மாதிரி லெஸ் தென் ஈக்குவல் பண்ணணும், லெஸ் தென் போட்டுறக்கூடாது. லெஸ் தென் இங்கே போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா 4 வரைக்கும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகாது. ஏன்னா 5 லெஸ் தென் 5 வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவாங்க. இங்கே வந்து ஐ மைனஸ் மைனஸ் அப்படின்றது கொடுக்குறேன். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் ஐ அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது அவுட்புட்டு. ரெண்டாவதாக நம்ம ரைட் பண்ண லூப் வந்து 5 4 3 2 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் வந்து 5 அப்படின்றது இருக்கா. இங்கே வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணோம். 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றது செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னா நமக்கு இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். நல்லா பார்க்கணும், இங்கே இன்க்ரிமெண்ட் கிடையாது, டிக்ரிமெண்ட். ஸோ 5க்கு பதிலாக இங்கே 4 அப்படின்றது டிக்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்றது எடுத்துகிட்டு போகும். இங்கே 4 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றது. ஸோ இங்கே கண்டிஷன் ட்ரூ. ஐயோட வேல்யூ 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் 1 டிக்ரிமெண்ட் ஆகும் 3 அப்படின்றது. இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ நமக்கு 3 அப்படின்றது எடுக்கும். 3 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றது செக் பண்ணோம். இங்கே வந்து நம்ம கண்டிஷன் ட்ரூ. இங்கே வந்து நமக்கு 3 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். அதே மாதிரி அடுத்து ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா ஐயோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்றது இருக்கும். இங்கே வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறப்போ 2 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றத செக் பண்ணோம். இங்கே கண்டிஷன் நமக்கு ட்ரூ. இங்கே 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 1 அப்படின்றது வரும். அடுத்த ஐட்ரேஷனில் வரப்போ ஐயோட வேல்யூ நமக்கு 1 அப்படின்றது இருக்கும். இங்கே 1 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1. ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து கண்டிஷன் ட்ரூ தான். இங்கே வந்து நமக்கு 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். அடுத்து டிக்ரிமெண்ட் பண்ணுறப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 0 அப்படின்றது ஆகிடும். ஐயோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்றது இருக்கும். இங்கே 0 வரப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் 1. இங்கே வந்து கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகுது. எப்போ இந்த கண்டிஷன் நமக்கு ஃபெயில் ஆகுதோ, அதாவது ஃபால்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த லூப் வந்து நமக்கு பிரேக் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ நாங்கள் ரன் பண்ணேன் அப்படின்னா 1 2 3 4 5. அதே மாதிரி கீழே ரெண்டாவது ஐட்ரேஷனுக்கு 5 4 3 2 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் நமக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் எம்டியாக ஒரு சிஸ்அப் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் நமக்கு கொடுக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்துருச்சு. இவ்வளோ தான் ஃபார் லூப்பு. ஃபார் லூப் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when you know how many times to repeat. அதாவது ஒரு லூப் வந்து நமக்கு எத்தனை டைம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற இந்த ஐட்ரேஷன் கவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபார் லூப் நம்ம போயிடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வைல் லூப் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.